ஹாய் நேயர்களே, வெல்கம் டு வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் ஜெனக்ஸ். லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு படம், ஒரு வித்தியாசமான படம், பூலோகம். இதனுடைய பெயரும் இந்த தலைப்பும் கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பூலோகம் அப்படின்னு நான் சொன்ன ஒன்று நீங்கள் அது ஒரு ஃபேண்டசி படமா இல்லை ஒரு காமெடி, ஒரு தேவலோகத்தெல்லாம் வச்சு வருமா, பூலோகம் தேவலோகம் இது மாதிரிலாம் ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படத்தினுடைய ஹீரோ ஜெயம் ரவியினுடைய பெயர் பூலோகம். ஐ திங்க் இட்ஸ் எ வெரி குட் ஐடியா டு நேம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தலைப்பு, ஒரு பேர் அந்த ஹீரோவுக்கு வச்சது. பட் அட் தி சேம் டைம் இது சாதாரணமாக சாக்லேட் பாய் என்று எல்லாராலையும் சொல்லப்பட்ட ஒரு ஜெயம் ரவியினுடைய மற்ற படங்களில் இது மாதிரி ஒரு பேர் அவர் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த படத்தில் ப்ராபப்ளி பொருத்தமாக இருக்கிற ஒரு பெயர். பிகாஸ் திஸ் மூவி இஸ் அபவுட் நார்த் மெட்ராஸ். அண்ட் நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்லை, இது குத்துச்சண்டை வீரர்களுடைய படம். அதாவது 1950s ஏர்லி 60sலாம் சென்னையில் அது அப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய சார்பட்டா பரம்பரைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெவ்வேறு பரம்பரையிலேருந்து வந்தவங்கள்லாம் இன்ஃபேக்ட் மூர் மார்க்கெட் பக்கத்தில் கிரவுண்டில் பாக்ஸிங் மேட்சஸ்லாம் நடக்கும், பெட்டிங்லாம் கூட நடக்கும். பெரிய ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தது. அண்டு வெல் அது அது என்ன ஆகிப்போச்சு, படத்திலே வரும். இது நிறைய குரூப்பிசம்லாம் ஒரு கலவரங்கள்லாம் தேவையில்லாத விரோத மனப்பான்மையெல்லாம் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆளுன்னு ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் கோர்ட்டு வரைக்கும் கேஸு போய் இதை பேன் பண்ணிட்டாங்க. அதை இந்த படத்துக்கு ஒரு தீமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு ஐடியாவாக. தட் இட் செல்ஃப் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். பூலோகம் படம் ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்திய ஒரு படம். பிகாஸ் இந்த படத்தை பற்றி ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நான் போனேன். இந்த படத்தில் ஒரு பாக்ஸிங் வருது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. பட் இந்த அளவுக்கு பாக்ஸிங்கை வச்சு ஒரு படம் பண்ணிருப்பாங்கன்றதை நான் எதிர்பார்க்கலை. யூஸ்வலாக பாக்ஸிங் அப்படின்றதையும் அதே சமயம் நார்த் இந்தியாவிலேருந்தோ அல்லது ஒரு வெளிநாட்டில் இருந்தோ ஒரு பெரிய பாக்ஸிங் வீரர் வருவதையும், நம்மளுடைய ஹீரோக்கள் அவரை போட்டு ஃபைட்டிங்கில் கடைசியில் ஒரு ஃபைனலில் ஒரு பெரிய ஃபைட், இல்லைன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஃபைட், அதில் அல்டிமேட்டாக அவரை தூக்கி எரிஞ்சு ஆல்மோஸ்ட் மேலேயே தூக்கி போடுறதுன்றது படங்களில் வந்திருக்கு. இட்ஸ் நாட் எ வெரி நியூ கான்செப்ட். இதில் ஒரு ஷாவனிஸ்டிக் இதுவும் இருக்குது. அதாவது நம்ம தமிழன் வின் பண்ணுறான் அப்படின்ற ஒரு இது. வெளிநாட்டில் இந்த ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு 7 அடி உயரத்துக்கு ஒரு பாக்ஸிங் சாம்பியன் வந்தாலும் கூட அல்டிமேட்டாக வெற்றின்றது தமிழனுக்கு தான் அப்படின்ற ஒரு எமோஷனலான ஐடியா வச்சு படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தில் அதே மாதிரி தான் வெளிநாட்டிலேருந்து வராரு. நான் முன்னாலேயே சொன்னபடி நிஜமாகவே 7 அடி அவர் உயரம். நான் செக் பண்ணாத பார்த்தா 7 feet. இல்லை பியூட்டி என்னென்னா, ஜெயம் ரவியே 5 feet 10 inches, வெரி டால் ஆக்டர் ஜெயம் ரவி. அந்த ஜெயம் ரவி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வில்லனை கொண்டாந்துருக்காங்க. வில்லன் who was typically used as a தமிழ் சினிமா வில்லன். அது நம்ம பிற்பாடு பார்க்கலாம். இந்த படத்தினுடைய பிகினிங் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இன்ஃபேக்ட் எலக்ட்ரிஃபையிங்காக படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நான் அண்மை காலத்தில் இந்த அளவு விறுவிறுப்போட ஒரு ஃபஸ்ட் ஆஃப் நான் பார்த்ததில்லை. இத்தனைக்கும் பாக்ஸிங்கிறத வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது திரைக்கதையில் தான் பண்ண முடியும். ஒரு பேசிக் ஐடியான்னு வரும்பொழுது நார்த் மெட்ராஸ் அங்கே 2-3 பாக்ஸிங் கிளான்ஸ் இருந்தது, குரூப்ஸு. அவங்களுக்குள்ள மோதல், இந்த பரம்பரையா அந்த பரம்பரையான்னு அப்பப்போ மோதிக்கிட்டாங்க. இதில் டெத்ஸ் எல்லாம் கூட ஏற்பட்டு ஒரு குழந்தைகள்லாம் அனாதைகளாக ஆகிற அந்த சூழ்நிலையாக உண்டு. இந்த படத்துலையும் அந்த ஐடியா யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் கடைசியில் யார் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. பட் இந்த படத்தில் அந்த குரூப்ஸ் 2 பேர் குரூப்ஸையும் பயன்படுத்தியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள். அப்போ தான் புரிஞ்சுது படத்தில் கதை மட்டும் இல்லை. ஏன்னா இந்த கதைன்னு பார்த்திங்கன்னா வெறும் குத்துச்சண்டை தான். அது பின்னணி 2 வீரர்கள் அப்படின்னு காமிச்சிட்டு போகலாம், ஒரு ஹீரோ ஒரு வில்லன் சொல்லிட்டு. பட் திரைக்கதை அது எப்படி மோதுறாங்க, அவங்க எப்படி பழகிறாங்க, அவங்களுக்குள்ள விரோத மனப்பான்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு மிசோசின் அப்படின்னுவாங்க. அந்த கூட்டம், அந்த கேங், இந்த கேங்குன்றதை மாற்றி மாற்றி காட்டுறதும், அதில் நடக்கிற டெத்ஸு, அந்த குடும்பங்கள், அது எல்லாத்தையும் நிஜமாக சொல்லணும் ரொம்ப விறுவிறுப்பாக இந்த இயக்குனர் முதல் டைம் படம்ன்றது சொல்ல முடியாத அளவுக்கு அவர் கையாண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடி நான் சொல்ல வேண்டியது ஜெயம் ரவியை பற்றி.
வாட் எவர் இட் இஸ், ஜெயம் ரவி வந்து சில படங்கள்லாம் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருந்தாலும் கூட அவருக்கு ஒரு அந்த சாக்லேட் பாய்ன்ற அந்த ஒரு லவர் பாய் இமேஜ் ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இந்த படம் வந்து அது அடியோடு மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இதில் ரொமான்ஸ்லாம் ரொம்ப கிடையவே கிடையாது. இருந்தாலும் கூட ஜெயம் ரவியினுடைய இந்த படத்தில் வர நடிப்பு, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் த அவருடைய வெற்றி படங்களில் ஒன்று இந்த படம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அவரை டைரக்டர் கையாண்டிருக்கிற விதம், இன்ஃபேக்ட் இ கம்ஸ் ஆஸ் எ லிட்டில் இம்பல்சிவ் பாக்ஸர். ஒரு சின்ன ஷார்ட் டெம்பர், பட் ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு ஃப்ளிட்டிங் மூமெண்ட்டில் டக்குன்னு பக்கத்தில் இருந்தால் அடிச்சிருவார். அது மாதிரிலாம் அவங்க குரூப்பில் இருக்கிறவங்களே ஏதாவது ஒன்று எக்கு தப்பாக சொன்னாக்க சண்டைக்கு போகிறது, நடு ரோட்டில் சண்டை வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சண்டை வலிக்கிறது அப்படின்னு அது மாதிரி இந்த டைப் ஆஃப் ஒரு கேரக்டர். அட் தி சேம் டைம் அவர் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறது, அந்த சண்டைக்காக முனைப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அண்டு துளி கூட பயப்படாமல் வந்து எதிரியோட மோதுறது, அவருக்கு சவால் விடுறது, எல்லாமே பல இதில் வந்து அந்த குரூப்பில் வந்து அவர் இம்பல்சிவாக தனித்து நிற்கிறார். அதாவது ஒரு துள்ளி குதிச்சுண்டு ஒரு ஃபைட்லேயும், அதே சமயம் தனக்கு போஸ்டர்லாம் தயார் பண்ணுவார். அந்த இடத்துல ஒரு எடிட்டர் மாதிரி மாறி எப்படிலாம் போஸ்ட் கொடுக்கணும், கேமராவுக்கு போஸ்டர் தயார் பண்ணுவாங்க. இவங்க ஒட்டுறதுக்காக விதவிதமாக அதுக்கு பஞ்ச் லைன்லாம் வேறு இது பண்ணுவாங்க. அந்த சீன்லலாம் ஜெயம் ரவி ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். ஜெயம் ரவிக்கு அடுத்தபடியாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்றது பிரகாஷ் ராஜுக்கு சொல்லலாம். பிரகாஷ் ராஜை வந்து நம்ம ஏகப்பட்ட ரோல்களில் பார்த்துருக்கோம். இதுலேயும் வந்து பெரிய இது வரைக்கும் அவர் பண்ணாத ரோல் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அவர் பண்ணியிருக்கிற விதம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஸ்டைல். யூ சி இ கம்ஸ் ஆஸ் எ டிவி சேனல் ஓனராக வரார் அவர். அந்த சேனலை வந்து மேலே கொண்டு போகிறது எப்படி, அதாவது ரேட்டிங்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக என்ன ஒன்றாலும் பண்ண தயார் அவர். இந்த பாக்ஸிங்ன்றது லோக்கலான ஃபைட்டே இல்லை. இப்போ லோக்கலான விஷயங்கள் தான் லைக் பண்ணுறாங்க. காரணம் எல்லா கிராமங்கள்லேயும் டிவி வந்துருச்சு. அது லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போடணும் நம்மளுடைய கயிறை, நம்ம வலை வீசுறது அப்படின்ற அந்த பிளான் பண்ணுறது. இந்த பாக்ஸிங்கை ரொம்ப மற்றவங்களாம் சில பேர் இது என்ன இன்டர்நேஷ்னல் லெவல் பாக்ஸிங்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த பரம்பரைன்னு ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது இதை வந்து நான் குளோபலாக கொண்டு போவேன்னு அவருடைய இந்த ஆர்வம், அதுக்காக அவர் பண்ணுற இந்த துடிப்பான விஷயங்கள், அதெல்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இதில் வந்து ஒரு கிரீடி சேனல் ஓனர் அவர். அண்டு கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு ஸ்க்ரூப்புல்ஸும் இல்லாமல் தன்னுடைய சேனலை பெரிய ஆளாக்கி டாப் 10 உலகத்திலேயே பணக்காரர்களை நான் ஒருத்தனா மாறணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு கிரீடோட வேறு ஒரு ரோல் ஒன்று பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கார். இன்ஃபேக்ட் பெஸ்ட்டு துணை நடிகர் இது பிற்காலத்தில் இது பரிசு வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப லீனியர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக குத்து மதிப்பாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம், ரொம்ப டீவியேஷன்ஸ்லாம் இல்லாமல், ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் இல்லாமல். இதில் வந்து நான் முன்னாலே சொன்ன மாதிரி தான் இந்த சார்பேட்டா பரம்பரை, நாட்டு வைத்தியர் பரம்பரை, வாத்தியார் பரம்பரை அப்படிலாம் இது மாதிரி டைப்லலாம் பரம்பரைகள் நிறைய வச்சுப்பாங்க. அது ரொம்ப பெரிய ஈகோவான ஒரு விஷயம். அது அவங்க அதை கட்டுக்கோப்பாக அதை வந்து நமக்குன்னு ஒரு வாத்தியார் குரு அந்த பரம்பரையில் ட்ரெயின் ஆகி வருவாங்க. இது வந்து பெரிய ப்ரெஸ்டீஜ் இதாக இருந்தது ஒரு காலத்தில். சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் எவ்வளோ ஆக்டிவாக பாக்ஸிங் நம்ம சென்னையில் இருந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் நாஸ்டால்ஜியாவோட ஒரு தோன்றது பார்க்கும்போது. யூசி இந்த பரம்பரைகளுக்குள்ளே ஒரு 2 பரம்பரைகளுக்குள்ளே ஏற்படுற ஒரு பகை. இதில் வந்து ஜெயம் ரவியினுடைய அப்பா ஒரு பெரிய ஃபைட்டில் தோற்று போய் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு, இதனால் பகை இன்னும் பெருசாகி அந்த இன்னொரு சைடில் வர இதில் ஜெயம் ரவிக்கு ஈக்குவலாக ஆறுமுகம்ன்றவர் அந்த இன்னொரு பரம்பரையுடைய வாரிசு, இவங்க 2 பேருக்குள்ளேயும் அது தோணி அது ஒரு பெரிய ஒரு ஃபைட்டில் வந்து முடிஞ்சு இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த சேனல் இது ஒரு பிரகாஷ் ராஜ் தான் அதை பண்ணிக்கிறாரு. இவங்களுடைய வெறியிலையும் இவங்ககிட்ட இருக்கிற விரோத மனப்பான்மையும், பட் இவர்களை அறியாமல் ஒரு சேனல் ஓனருடைய பிளானிங்கு, அவருடைய நரித்தனமான சூழ்ச்சிகள் அதில் போய் ஊந்துடுறாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதில் வந்து அந்த இதில் வந்து இந்த ஆறுமுகம்ன்றவருடைய ஃபைட்டில் அவருக்கு வந்து பெரிய விபத்து நிகழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழும்போது இவர் ஃபைட்டை வந்து ஜெயம் ரவி வந்து
இது மாதிரி குடும்பமே பாதிக்கப்படுறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஆல்மோஸ்ட் ஐ டோன்ட் நோ ஒய் துறவரம் வரைக்கும் போகிறாருன்னு சொல்ல முடியாது, காவி ட்ரெஸ் போட்டுன்றாரு அவர் ஆல்மோஸ்ட்டு. இனிமேல் நான் ஃபைட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் அது பெரிய லாஸு ஃபார் as I told you டிவி ஓனருக்கு தான். ஸோ அவர் மறுபடியும் ஒரு ஃபைட்டை இது பண்ணணுன்றதையும் இதுக்காக இவரை தூண்டி விட்டு உன்னை வந்து அடித்து போட்டுற முடியும்லாம் சொல்லி இவர் உள்ளே இருக்கிற அந்த பழைய அந்த உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸிங் இதை அந்த என்ன சொல்கிறது அந்த 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 நரம்புகள் அதை மறுபடியும் புடைத்து வெளியில் வர அளவுக்கு வெறியேற்றி இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு பாக்ஸர் ஒருத்தரை கொண்டாந்து அதை பெருசாக அதை வந்து பணம் பண்ணுறதுக்கான பிளான். இதெல்லாம் தான் கதை. ஒரு கடைசி கிளைமேக்ஸில் நம்ம ஊர் தமிழ் ஹீரோ, அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அஜித்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், அவர்கள் ஒரு பாக்ஸிங் போட்டு அந்த பாக்ஸிங்கில் அவர் மோதுகிறவர் இவரோட 4 அடி உயரத்துக்கு இன்னும் அதிகமாக இருந்தாலும் கூட, ஒரு ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாலும் என்ன கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்றது பெரிய சஸ்பென்ஸான விஷயம் இல்லை. இந்த படத்துலேயே அது மாதிரி தான் இருந்தாலும் கூட குழந்தைய கூட சொல்லக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் என்றாலும் கூட நான் அதை யோசித்தேன். இன்ஃபேக்ட் இது மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று கொடுத்து அது இல்லாமல் ஆக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அல்டிமேட்லி நம்மளுடைய ஹீரோ ஜெயிச்சாகணுன்றது நியதி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது படம்ன்றது தான். ஐ மீன் த மூவி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இன் எ ஹெக்டிக் பேஸ், எஸ்பெஷலி டில் த இன்டர்வல் பிளாக்ன்றது நம்ம ஒரு கணக்கில் எடுத்துட்டாக்க அது வரைக்கும் இந்த படம் ஆரம்பத்தில் வந்து யூஸ்வலி இந்த படம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இந்த பாக்ஸிங்கெல்லாம் வைக்கும்பொழுது கடைசியில் ஃபைனலில் பாக்ஸிங் மேட்ச்சு அண்டு பெரிய த்ரில்லிங் கிளைமேக்ஸ் வரும்பொழுது தான் படம் சூடு பிடிக்கும் அப்படின்வாங்க. இது இன்டர்வல் வரைக்கும் இவங்களுடைய அந்த நார்த் மெட்ராஸில் இவங்க இருக்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பரபரப்பு, அடிதடி சண்டைகள், ஒத்தனை அடிச்சிட்டாம்பான ஒன்று இவங்க ஒன்று ஆட்டோவில் போகிறது, மோதுறது, போலீஸுக்கு ஒரு பெரிய வேலை இவங்களை 2 பேரும் பிரித்து விட்றதில்ல, அந்த இதில் ஒரு ஆள் மேலே கை வச்சிட்டா கூட அந்த மொத்த கூட்டமும் வரும். இந்த பரம்பரை வெறின்றது அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி இருக்குது அதை வந்து இந்த இயக்குனர் கல்யாணகிருஷ்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கார். இந்த படத்தில் ஆக்சுவலி நான் மென்ஷன் பண்ணணும்னாக்க கூட இருந்தவங்களாம் ஹீரோ அண்டு ஹீரோனுடைய எதிரி, இதில் வந்து வில்லன் வந்து ஃபாரினர் முதலே சொன்ன மாதிரி. இவங்களை தவிர இன்ஃபேக்ட் ஜெயம் ரவியினுடைய குருவாக வராரு, மாஸ்டராக பொன்வண்ணன் வராரு. ரொம்ப நாள் கழிச்சு பொன்வண்ணன் வந்து ஒரு நல்ல க்யூட்டான ஒரு கேமியோ ரோல். அது எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு என்னென்ன டைப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த சைட்லேயும் முதல்ல ஆறுமுகமோட இது பண்ணி ஆறுமுகம் வந்து ஆல்மோஸ்ட் பேரலைஸ்டு ஆகிடும், பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ வெள்ளைக்காரனோட மோதராருன்னு ஒன்று இவர்கிட்ட தோற்ற ஆறுமுகம் வாண்ட் ஜெயம் ரவி டு வின். அதனால் எரினாவில் வந்து உட்காந்து எமோஷ்னல் மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் உண்டு. வந்து அவருக்கு சண்டை போடும்பொழுது பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு, அதாவது எப்படி ஜெயிக்கணும் அந்த வெள்ளைக்காரரை அப்படின்றது. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட்டு, சில இடங்களில் செட்டுன்றது நல்லா தெரியுது. நார்த் மெட்ராஸ் செட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மேட்ச் பண்ணி ஒரு மாதிரி அந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு சின்ன குறை என்ன அப்படின்னாக்க, இந்த வெள்ளைக்காரர்னு ஒருத்தர் வரும்பொழுது அவரை கம்பீரமாக காட்டியிருக்கலாம். அவர் 7 அடி இருக்கார், ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கார் அவர். இன்ஃபேக்ட் நம்ம ஆடியன்ஸுக்கும் அவரை பார்த்தா ஒரு பயம் வரணும் இல்லைங்களா. அவரை வந்து ஒரு விபூதியெலாம் அடித்து அவருக்கு வேஷ்டியெல்லாம் தூக்கி மடித்து கட்ட வச்சு இவங்கெல்லாம் டப்பாங்குத்தும் போது அவரும் ஆடுறாரு, அதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் குறையிறது. அவர் ஒரு கில்லர், அவருக்கு வேறு எதுவுமே திங்கிங் கிடையாது. ரிங்குக்குள்ளே போயாச்சுன்னா எதிர நிற்கிறவனை நிறைய பேரை கொன்று இருக்கார் அவர் ஒரே அடியில். அது மாதிரி அதாவது எதிரி செத்து போகிறத பற்றி கவலையப்படாத ஒரு மான்ஸ்டர் மாதிரின்றதை மெயின்டைன் பண்ணிவிட்டு கடைசியில் அவர் மெல்லோடவுன் ஆறுது. இந்த ஜெயம் ரவியினுடைய வீரத்தை பார்த்துன்ற மாதிரி பண்ணாலும் அதுவே கிளிஷே தான் இருந்தாலும் அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் தேன் மேக்கிங் இம் ஏ கேரிகேச்சர். இடத்துல மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, ஒன்றும் பெரிய குறைன்னு ஒன்றும் இல்லை. பட் அட் தி சேம் டைம் இந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற இவங்களுக்குள்ள இன்ஃபேக்ட் சில சாங்கு பொன்வண்ணன் இறக்குற காட்சி ஒன்று வருது, அந்த சீன்லாம் எலாபரேட்டாக காட்டுறாங்க. பட் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சீன்லாம். அதே மாதிரி இவர் வந்து சண்டைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய படையல் மாதிரி ஒரு பெரிய பூஜை ஒன்று நடக்கும், அந்த எதிரியினுடைய இதெல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி அதில் வந்து மாலையெல்லாம் போட்டுண்டு ஆல்மோஸ்ட் அளவு குத்திக்கிற லெவலில் ஜெயம் ரவி ஆடுறது. இன்ஃபேக்ட் அவர் ஒரு டான்ஸிங் மாஸ்டர் அப்படின்றத அதை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நான் அதை மறந்து போயிட்டேன் நான் சொல்ல. இன்ஃபேக்ட் பாக்ஸிங் எரினாவில் ஏறினா முகமது அலி யூஸ் டு டூ தட். அதாவது ஐ டான்ஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை
ஸ்டிங் லைக் எ பி அப்படின்னாரு முகமது அலி. அது மாதிரி அவருடைய பஞ்ச் லைன்ஸ்லாம் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அவர் ரிட்டையர் ஆனது பெரிய இழப்பு. அவர் எப்போவுமே இளைஞராக இருக்கக்கூடாதா அப்படி இயங்கக்கூடிய அளவு ஹெவி வெயிட் பாக்ஸிங் இதில் வந்து அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார் முகமது அலி. ஹெவி வெயிட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, இது என்ன ஹெவி வெயிட்டா லைட் வெயிட்டா வெல்டர் வெயிட் அப்படின்னு நிறைய இருக்குது. இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபைட்டு அப்படின்றது கொஞ்சம் கிளியராக இல்லை. தென் ஃபைட்டிங்கினுடைய ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களான்றதுக்கு நான் இந்த பாக்ஸிங்கினுடைய ஒரு ரெஃபரியாக இருந்தவன் இல்லை, அதை பற்றி எனக்கு அந்த நாலேஜும் இல்லை. ஐ ஹோப் தே ஆர் டன் பர்ஃபெக்ட்லி வெல். ஏன்னா ஃபைட் சம்டைம்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு கண்டினியூட்டி ஒன்று வேண்டியிருக்கு. ஏன்னா ரெஃப்ரியினுடைய இன்டர்ஃபியரன்ஸு ஒரு அப்பப்போ ஒரு விட்டு தான் போடுவாங்க ஃபைட் எப்போவுமே ஃபைட்டில். இதில் ஒரு கண்டினியூஸ் பேட்டில் ஒன்று இருக்கிறதுனால அது சினிமேட்டிக் இதுதான், பொய்டிக் லிபர்ட்டி, நம்ம அதை ஓகே பண்ணிடலாம், பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபியும் ஓகே, இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணாரான்றது தெரியலே தவிர ஒரு குறையும் இல்லாத ஒரு சினிமாட்டோகிராஃபி தான். ஸோ ஆன் த ஹோல் யூசி பூலோகம் படம் வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக ஒரு இந்த பாக்ஸிங்கை வச்சு ஏதோ ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி இல்லாட்டா ஒரு ஃபைனல்ஸுக்காக சும்மா உட்டாலக்கடி மாதிரி ஒரு பாக்ஸிங்கை காட்டாமல் அவங்களுடைய குடும்பங்கள் அது எல்லாத்தையும் காமிச்சு அவங்க மோதுறது எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண இயக்குனர், அவரை பாராட்ட தான் வேணும். இன்ஃபேக்ட் இட்ஸ் எ வெரி ப்ராமிசிங் நியூ கமர். அவரை நம்ம வந்து இன்னும் இது மாதிரி படங்கள் நிறைய எடுக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தி வரவேற்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதான் உலக ரீதியில் பார்க்கும்பொழுது குறிப்பாக ஹாலிவுட்டில், ஃப்ரெஞ்சு சினிமாவில், ஈவன் ஜெர்மன் சினிமா, இதிலெல்லாம் சில படங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். புரட்சி அப்படின்ற வார்த்தை பொதுவான ஒரு வார்த்தை தான். அப்படின்னாலும் சினிமாவில் எது புரட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, சினிமாலேயே ஒட்டு மொத்தமாக மாற்றங்களை ஏற்படுத்துவது. அந்த மாற்றங்கள் வந்து சினிமாவை பல மடங்கு முன்னால் கொண்டு போகணும். அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஜம்ப் கட் அப்படின்னு சொல்லலாமா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறது. இது வந்து இன்ஃபேக்ட் சிட்டிசன் கேன், பர்த் ஆஃப் எ நேஷன், இது மாதிரி சில படங்கள்லாம் உண்டு. பர்த் ஆஃப் எ நேஷன் சைலண்ட் மூவி இந்த அளவில். அது தவிர காமெடின்னு எடுத்துட்டிங்கன்னா பஸ்டர் கீட்டன்து, சாப்ளின்து, இதெல்லாம் ஒரு பேஸு, ஒரு அஸ்திவாரம் ஏற்படுத்துறது இல்லைங்களா. அதாவது இது இப்படி தான்டா இருக்கணும்னு. இப்போ நீங்கள் சிட்டிசன் கேன்லாம் எடுத்துனீங்கன்னாக்க பிக்சரை கேப்சர் பண்ணுறது எப்படின்றதுலையே, எடிட்டிங்கில் அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன ஸ்டைலில் இருக்கணும், எங்கெங்கே லாங் ஷாட், எங்கெங்கே க்ளோஸ்அப்ஸு, யூசி எல்லாமே அதெல்லாம் பண்ணணும்னு ஆரம்பித்த அப்புறம் தான் லென்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. இன்ஃபேக்ட் தெர் வாஸ் எ டைம் ஈவன் இன் 50s ஜூம்ன்றது ஒன்று கிடையாது. இங்கேருந்து ஒருத்தரை கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னாக்க இங்கே காமிப்பாங்க, கட் பண்ணிவிட்டு கிட்ட போய் எடுத்துப்பாங்க, அந்த ஷாட்டை காமிப்பாங்க. இங்கேருந்து கேமரா அப்படியே மூவ் ஆகுது அப்படின்றத காட்ட முடியாத, அதற்கு பிறகு ஜூம்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் புரட்சிகள் அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட புரட்சியில் 1977 வந்த ஒரு படம் புரட்சிகளை ஏற்படுத்தியது. என்ன மாதிரி புரட்சி அப்படின்னீங்கன்னா, ஒரே வரியில் நான் சொல்லணும், உங்களுக்கு போர் அடிக்காமல் சொல்லணும்னாக்க பிக் பட்ஜெட். அதாவது படங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, டெரிட்டரினாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸினுடைய டெரிட்டரி இல்லை, நான் சொல்கிறது படங்களுக்கு உள்ளே காட்டப்படுகிற அந்த டெரிட்டரி இல்லை, ஒரு க்ளோஸ்டு இதாக இல்லாமல் ஒரு பெரிய ஒயிட் ஷாட் மாதிரி பிரம்மாண்டம் காட்டுறது அவுட்டோரில். அப்புறம் இது வரைக்கும் இம்பாசிபிள் அப்படின்னு நினச்ச பல விஷயங்களை காட்டுறது. இதெல்லாம் செய்து காட்டிய ஒரு முக்கியமான படம் ஸ்டார் வார்ஸ். ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஸ்பீல்பர்கானுவாங்க. இது ஆக்சுவலி ஜார்ஜ் லூகாஸ், ஸ்பீல்பர்கனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய கிரியேஷன் அது. ஜார்ஜ் லூகாஸ் வந்து ஸ்டார் வார்ஸ் அந்த இதை தவிர அந்த 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 ஃப்ரான்ச்சைஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ரெகுலராக அவர் வந்து படங்கள் எடுக்கலை. பட் இ பிகேம் எ ப்ரொடியூசர். அந்த படங்களை உருவாக்குறதுக்காக அவர் இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்னு அவர் ஒரு ஃபேக்ட்ரியே ஏற்படுத்தினார் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கு. அது இப்போவும் இருக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் இட் வென்ட் டு ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் போய் பிக்சார்லாம் வந்து உலக அளவில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் புரட்சிகரமாக மாற்றி அமைத்த பெரிய பெருமை ஜார்ஜ் லூகாஸுக்கு போய் சேரணும். ஜார்ஜ் லூகாஸ் இந்த ஸ்டார் வார்ஸ் எடுக்கும் பொழுது யூஸ்வலி ஒரு படம் எடுக்கும்பொழுது அது சம்மந்தப்பட்ட
ஒரு இது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு பாக்ஸிங்கை பற்றி நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னாக்க பாக்ஸிங்கில் மாஸ்டராக இருந்தவங்க, ரெஃபரியாக இருந்தவங்க ரிட்டையர் ஆகியிருந்தால் கூட அவங்கள கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் கேட்டு இது பண்ணுவோம். ஸ்டார் வார்ஸுக்கு அவர் கேம்ஃபெல்னு ஒரு ஒரு புராணங்கள்லாம் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை ஆயிடுச்சுன்னு வந்து கேட்டாங்க. புராணங்கள் எல்லாமே ஆல் ஓவர் தி வேர்ல்டு சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் பேபிலோனியாவுக்கு போனாலும் சரி, சைனாவுக்கு போனாலும் சரி, இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, ஈஜிப்சியன் இதுக்கு நீங்கள் போனால் கூட இதெல்லாம் தான் கிரேட் சிவிலைசேஷன், நாகரிகங்கள். இங்கெல்லாம் தான் புராணங்கள் உண்டு. இந்த புராணங்கள் எல்லாத்துக்கும் சிமிலராக ஒன்று உண்டு. பெரிய ஹீரோ இருப்பார், அவர் பெரிய டிமோன்ஸ் எல்லாத்தையும், அதாவது பெரிய பெரிய ராட்சசர்களை ஜெயிப்பாங்க. இதுதான் பேசிக் ஐடியா. ஸ்டார் வார்ஸும் அது மாதிரி தான். இன்ஃபேக்ட் தேர் வாஸ் அன் ஈவில் எம்பையர் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் நல்ல பிளானட்ஸ்ன்னு இருக்கும். ஒன்லி திங் இஸ், இப்போ ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படின்றது ஈவில், ஒரு பெரிய ராட்சசன். அவன் வந்து நல்ல அயோத்தியில் ஒரு நியாயமாக ஒரு அரசாட்சியை அமைத்திருக்க வேண்டிய ராமருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு சென்றதுனால் ஒரு பெரிய வார் ஒன்று ஏற்பட்டது இல்லைங்களா. அதாவது புராணங்களில் மோதல் அப்படின்றதுக்காக 2 மாநிலங்களுக்குள்ளே அல்லது 2 தேசங்களுக்குள்ளேன்றதெல்லாம் போய் உலகங்களுக்குள்ளே, அதாவது ஈவில் எம்பையர் அப்படின்றது ஒரு ஸ்டார் கேலாக்சிஸில் இருக்கிற ஒரு ஸ்டார் சிஸ்டம். அதுலேருந்து இதில் நல்ல ஸ்டார் சிஸ்டம்ஸும் இருக்கும். இதில் வந்து லூக் ஸ்கைவாக்கர் அப்படின்றவர் இருக்கிற ஒரு நல்ல சாம்ராஜ்யம் ஒன்று உலகம். அவருடைய ஹெல்ப்போட ஒரு டார்த் வேடர் அப்படின்ற ஒரு ஈவில் எம்பையருடைய லீடர் கடத்தி கொண்டு போன ஒரு இளவரசியை காப்பாற்றுறதுக்காக எப்படி காப்பாற்ற கொண்டு வருகிறார்கள் அப்படின்றதும் அந்த ஸ்பேஸில் சண்டை. இன்ஃபேக்ட் ஒரு தமாஷான இது ஒன்று உண்டு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தரை ஆயிடுச்சுன்னு போய் ஸ்டார் வார்ஸ் படம் காமிச்சாங்க. அவர் ஸ்டார் வார்ஸில் அந்த சவுண்டு கிவுண்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அவர் சொன்னார், சவுண்டு வந்து எம்டி ஸ்பேஸில் சவுண்டே கேட்காத காதில், தி ஹோல் திங் இஸ் ராங்குன்னாராம். அது ஒரு ஜோக் தான் அது. இன்ஃபேக்ட் பிகாஸ் சைலண்ட்டாக தான் இருக்கும். யூ கான் டாக், நீங்கள் பேசினா இன்னொருத்தர் கேட்காது. பிகாஸ் தர் இஸ் எ மீடியம் ஒன்று வேணும். ஏர்ன்ற மீடியம் இல்லாமல் நம்ம பேசுகிறதோ எந்த சத்தங்களும் கேட்காது. ஸ்பேஸ் இஸ் எம்டி, வேக்யூம் இருக்கிற இடம், அங்கே சத்தங்கள் போகாதுன்றது தான் ஐடியா. அது இன்ஃபேக்ட் அது இருக்கட்டும், சயின்ஸுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த பேசிக் ஐடியா தான், இந்த புராண ஐடியா தான் அது. அதனுடைய ஃப்ரான்ச்சைஸி வந்து 1, 2, 3 படங்கள் எடுத்துன்னு வந்தாங்க. அதாவது உலகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லா நாடுகளையும் பாதிக்கிறது என்ன அப்படின்னாக்க நல்லது கெட்டது தான். இன்ஃபேக்ட் ஒரு கெட்டவர்களால் ஒரு நாடு அல்லது நம்மளுடைய உலகம் அழிந்து விடுமோன்ற பயங்கள் நம்ம சப்கான்ஷியஸில் எப்பவுமே உண்டு. இட் ஆல்மோஸ்ட் ஹேப்பன். வேர்ல்டு வார் 2 போது ஹிட்லர் வந்து ஒரு ஈவில் எம்பையர் தான் ஒன்று அமைச்சார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஜெயிச்சிருந்தா என்ன இருக்கும்ன்றதுலாம் வேறு கதை. பட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது மாதிரி இந்த ஈவில் அப்படின்றது நம்மளோட குடும்பத்தை அல்லது நம்மளுடைய உறவினர்களை, இல்லை நம்மளுடைய ஊரை, இல்லை நம்மளுடைய நாட்டை, இல்லை உலகத்தை, எதாக இருந்தால் என்ன, அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதையும், அது ஆகாமல் நம்ம நல்லது தான் ஜெயிக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள். அது என்ன யோசிச்சு பாருங்கள். அதாவது கடைசியில் எல்லாம் நல்லபடியாக முடியுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த டயலாக் தான். என்னன்னா நம்பிக்கை. அது இங்கிலீஷில் அது ஹோப் அப்படின்றாங்க. இந்த படங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமே அந்த மேன்கைண்ட் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, ஒரு பிரம்மாண்ட ஈவில் எம்பையரோட மோதி ஒரு நல்லவர்கள் ஜெயிக்கிறத பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. தட்ஸ் வாட் ஹேப்பன். ஈவன் ராமாயணாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட இதே தான். ஒரு ராவணனுடைய மைட்டு, அதை பிரம்மாண்டம், அதை வந்து அதை போய் கடைசியில் ஜெயிச்சு ஒரு 2 இளைஞர்கள் ராமரும் லக்ஷ்மணரும் போய் ஒரு வானரங்களுடைய உதவியோடு ஜெயிக்கிறதுன்றது என்ன பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது இப்போ புரியுறது அவங்களுக்கு. தட்ஸ் அ பாயிண்ட். தட் இஸ் வை த மூவி பிகேம் சச் எ பிக் ஹிட். இந்த படத்துலேயும் ஒரு ராட்சசன் வராரு. இன்ஃபேக்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கைப்பிடியில் இருக்கிற இன்னொரு இளைஞர் ஒருத்தர் கைலோ ரென் அப்படின்றவர் வந்து வில்லனா, ஆக்டிவ் வில்லனாக வராரு. இவங்க சென்டிமெண்டல் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க இந்த படத்தில். அதாவது நல்லவர்களுக்காக போராடுகிற அந்த ஹான் சோலோ, அதாவது ஹாரிசன் ஃபோர்டு இருக்கார் பாருங்கள், அவருடைய சன்னு கெட்டவங்களோட சேர்ந்து விடுறாருன்ற மாதிரி. ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம கர்ணன் அப்படி தானுங்களே இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பல விஷயங்கள் வந்து அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கு அதோட. ஸோ
மறுபடியும் வந்து ஈவில் ஃபோர்ஸ் வந்து நட்சத்திரங்களை உலகங்கள்னு சொல்கிறது ரொம்ப தப்பான வார்த்தை. இன்ஃபேக்ட் நட்சத்திர மண்டலங்களையே கைப்பற்றுகிற அளவுக்கு பவர், ஒரு நியூ வெப்பன் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது சன்னுனுடைய எனர்ஜி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் புரியல. சன்னுனுடைய எனர்ஜியை வாங்கிட்டு உலகத்தெல்லாம் அழிக்கும் அப்படின்னாக்க, சன்னு வந்து அகண்ட கண்டத்துக்கு போயிட்டிங்கன்னாக்கா சுண்டக்காய் அளவு தான் சன்னுன்றது. அதாவது சன்னுனாக்கா இந்த சன்னு இல்லை, வேறு ஏதாவது சன் அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிறேன். அதாவது கோடான கோடி சூரியன்கள் உண்டு. பல சூரியன்கள் வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, பெரிய பூஷ்ணிக்கா சைஸுன்னாக்க நம்ம சூரியன் வந்து ஒரு மிளகு சைஸ் தான். அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ விட்டுருங்க அதை. அது மாதிரி ஒரு பவர் இருக்கிற வெப்பன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஹேண்ட் சோலோ காணாமல் போயிடுறாரு. அவர் எப்படி தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இவங்க எல்லாருமே என்ன இதில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த பழைய படம் இருக்குது பாருங்கள், 40 வருஷம் ஆகிடுச்சிங்க. 40 வருஷம் முன்னால் நடித்தவங்கெல்லாம் அப்படியே அதே ரோலே இதில் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப டிக்லிஷான ஒரு விஷயம். அதில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருப்பார் ஹாரிசன் ஃபோர்டு. இந்த படத்தில் வயசானவர். ஆக்சுவலி ரியல் இதில் வந்து இஸ் பாஸ் 70 தாண்டியாச்சு அவர் அந்த படத்தில் வந்து துடிப்பாக நடிச்சிருக்காரு. இதெல்லாம் சென்டிமெண்டல் இதுக்காக பண்ணிருக்கிற விஷயங்கள். ஜே அப்ரஹாம்ஸ்ன்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கெட்டிக்கார டைரக்டர் தான். பட் அவங்க வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்ச்சைஸு, ஸ்டார் வார்ஸ் இது எல்லாத்தையும் வந்து வெவ்வேறு டைரக்டர்கள்கிட்ட தராங்க. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க என்டையர்லி புதுசாக இருக்கும்னு. அதில் சில டைரக்டர்ஸ் வந்து அதை கன்சீவ் பண்ணுறது, இந்த படத்தை நம்ம எப்படி பண்ணணுன்றதில் சில தனிப்பட்ட ஐடியாஸ்லாம் வச்சிட்ருக்காங்க. ஆன் த ஹோல் இது வந்து கோலாகலமாக இருக்க வேண்டிய ஒரு படம் தான். பட் அந்த எஃபெக்ட் முழுக்க இதில் வந்ததா அப்படின்றது ஒன்று தெரியல எனக்கு. இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஒரு நிதானமாக இருந்தது. ஸ்டார் வார்ஸ் லவ்வர்ஸ், அதாவது எத்தனை வாட்டி பார்த்தாலும் போர் அடிக்காது இந்த ஹாரிசன் ஃபோர்டு இவங்க எல்லாரையுமே அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். அண்டு நவ் அண்ட் தென் பிக் ஃபைட்ஸ், ஸ்பேஸில் நடக்கிற அந்த மோதல்கள், அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கு சொல்லணுமா என்ன பிச்சு உதறிருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட அடிப்படையில் இன்னும் ஒரு அழகாக கட்டுக்கோப்பான ஒரு கதை, அந்த கதையில் ஒரு புதுமை, அதே சமயம் ஒரு எளிமை, அது ரெண்டும் வச்சுருக்க மாதிரின்றது இதில் கொஞ்சம் படலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து 3Dயில் எடுத்துருக்காங்க. 3Dயில் எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. வேர்ல்டு பூரா 3D எப்படி இருக்குன்றதை நான் போய் பார்த்ததில்லை. ஒரு யூஎஸ்லேயோ பிரிட்டன்லேயோ போய் நான் 3D எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்ததில்லை. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த 3Dக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துட்றாங்க. அது ஒரு கலர்டு கிளாஸாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டல்லாக காட்டுறது. இன்ஃபேக்ட் ஸ்க்ரீனை ஒரு நல்ல பிக்சர் குவாலிட்டியோட 3Dலாம் இல்லாமல் 2Dலேயே பார்க்குறதுனுடைய அனுபவம் தனி தான் எப்போவுமே. புரியலைங்க. இன்ஃபேக்ட்டு சில படங்கள்லாம் சினிமா ஸ்கோப்பில் தான் பார்க்கணும். சிலது வந்து இன்னும் சின்னதாக படத்தை நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு. இப்போ ஓல்டு சைலண்ட் மூவியை வந்து இவங்க இப்போ சார்லி சாப்ளின் படத்தை 70mm பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தர்மசங்கடமாக தான் இருக்கும். அது ஒரு அழகான கட்டுக்கோப்பாக இருக்கிற ஸ்க்ரீன் பார்க்குறது தான் ஒரு த்ரில்லே. அது மாதிரி இருக்கும்பொழுது இதில் 3D அப்படின்னு பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் இதுக்காக இதெல்லாம் பண்ணுறது தான். இன்ஃபேக்ட் இட் வாஸ் இமேஜஸ் வர் நாட் வெரி கிளியர், தே கூட அவாய்டுன்னு பட்டது. பட் ஹூ எம் ஐ சொல்லுங்கள், நாம் வந்து இங்கே திருவள்ளிக்கண்ணிலே மயிலாப்பூர்லேயே உட்காந்துட்டு ஹாலிவுட்டில் வந்து 3Dலாம் வானாங்கன்னு சொல்ல முடியுங்களா? எடுத்துருக்காங்க, பார்க்க வேண்டியதான். பட் ஸ்டில் ஸ்டார் வார்ஸ் படம் விடாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அது தியேட்டரில் தெரிஞ்சுது. ஸ்டார் வார்ஸ் ஃபஸ்ட்டு டைட்டில் ஆரம்பித்த உடனே ஒரு கைத்தட்டல் இருந்தது. வயசான ஒரு ஹாரிசன் ஃபோர்டை திரும்பி ஃபஸ்ட்டு சீனில் வராரு, தியேட்டரில் ஒரு விசில் கைத்தட்டல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பீப்புள் ஆர் ஃபாலோவிங். ஸ்டார் வார்ஸில் வந்து அத்தனை கேரக்டர்ஸு யார் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு தியேட்டரில் கைத்தட்டுறாங்க அப்படின்னாக்க எப்பேற்பட்ட ஃப்ரான்ச்சைஸுன்னு பார்த்தீங்களா? அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். பட் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணித்து அப்படின்றது கேள்விக்குறி தான். இந்த படத்தினுடைய டைட்டில்ஸ் முதல்ல வருதில் 2 விஷயம் அவங்க மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு இதுலேருந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய ஸ்பேஸில் ஒரு ரோடு போகிற மாதிரி இப்படி போகும் டைட்டில்ஸு. அதில் முதல் வார்த்தை எப்பவுமே ஒன்று தான். எல்லா ஸ்டார் வார்ஸ் படத்துலேயும் லாங் எகோ, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கும். அதில் ஒரு முன்னுரை ஒன்று இருக்கும். இதுலேயும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது ஒரு சுவையான விஷயம். ஸோ நேயர்களே, ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டில் தென் பை பை.